அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்புங்க, நாம் பிறருக்கு உதவி செய்தால் நமக்கு தெய்வம் இறங்கி வந்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போ மக்களுக்கு நம்ம சேவை செஞ்சோம்னா தெய்வம் வேட்டியை மடித்து கட்டிட்டு வந்து நமக்கு உதவி செய்யும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இது உண்மையா அப்படின்னு பார்ப்போம். இது 100% உண்மை. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு கேள்வி இருக்குல்ல, எத்தனையோ பேர்த்துக்கு நன்மை செய்து தர்மம் செய்து தானம் செய்த அவர்கள்லாம் காணாமல் போயிருக்காங்க. அவங்க குடும்பமெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப வறுமையிலையும் இருக்குது. அப்போது பிறருக்குத்தானே தான தர்மம் செஞ்சாங்க, உதவி செஞ்சாங்க. ஆனால் அவர்கள் குடும்பம் ஏன் இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்விக்கு அப்போது தெய்வம் வேட்டியை மடித்து கட்டிட்டு வந்து உதவி செய்யறதுக்கு மறந்துருச்சா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. பொதுவாக ஆன்மீகவாதிகள் சொல்லும்போது, நாம் உதவி செஞ்சால் தெய்வம் நமக்கு கட்டாயம் உதவி செய்யும், இறங்கி வந்து உதவி செய்யும், வேட்டியை மடிச்சுக்கிட்டு உதவி செய்யும் போது நமக்கு கேட்பதற்கு நல்லா இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா, அப்படி உதவி செய்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்களை பார்க்கும்போது நமக்கு இது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வரணும் இல்லையா? அப்போது இந்த ரெண்டுக்கும் விடை தெரியும் போது தான் நமக்கு ஞானம் என்பது பிறக்கும். உதவி செய்தால், நாம் பிறருக்கு உதவி செய்தால் கடவுள் நமக்கு இறங்கி வந்து உதவி செய்வார். அது எப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கிறேன். அதே சமயத்தில் 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. பிறருக்கு நீங்கள் உதவி செய்யும்போது இந்த 2 கண்டிஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், தெய்வம் வேட்டியை மடித்து கட்டிட்டு வந்து உதவி செய்கிறத நீங்கள் பார்ப்பீர்கள். என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்துச்சுன்ற உண்மையும் இந்த ஞானத்தை பகிர்ந்ததுக்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நாம் பிறருக்கு உதவுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட நம்பிக்கை இருக்குது பார்த்திங்களா? பிறருக்கு நன்மை செய்வது தான் சரி, அதுதான் நமக்கும் நன்மை, அதுதான் இந்த உலகியல் உண்மை அப்படின்னு சொல்லி அதை தர்மமாக தனக்குள் ஒரு நம்பிக்கையை உருவாக்கிறோம் பார்த்திங்களா? அந்த நம்பிக்கையும் பிறருக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற அந்த தர்ம சிந்தனை, இந்த எண்ணம், உணர்வு இதெல்லாம் என்னென்னா நம் மனதின் அலைவரிசையை உயர்த்தும். அதாவதுங்க, இறை வழிகாட்டுதல் அப்படிங்கிறது நமக்குள்ள எப்பவுமே இருக்குது. எல்லா மனிதர்களுக்கும் இருக்குது, நல்லவர்களுக்கும் இருக்குது, சண்டாளர்களுக்கும் இருக்குது. அது எந்த விதமான நிபந்தனைகளும் விதிக்கிறதில்ல. இறைவன் நிபந்தனையற்ற அன்பு. பட் ஏன் இறைவனை நாம் புரிந்து கொள்ள முடிவதில்லை, உணர்ந்து கொள்ள முடிவதில்லை? நமக்கு தான் நமக்குள்ளேயே இறைவன் இருக்காரு, அதை ஏன் நம்ம உணர முடியறதில்லை அப்படின்னா, நம் மனதிற்கென்று ஒரு அலைவரிசை உண்டு, நம் இறை வழிகாட்டுதலுக்கென்று ஒரு அலைவரிசை உண்டு. அது ஒரு உயர்ந்த அலைவரிசையில் இருக்கும். நம் மனம் ஒரு உயர்ந்த அலைவரிசையில் இருந்ததுன்னா நம் இறை வழிகாட்டுதலுக்கும் நம் மனதிற்கும் ஒரு ஹார்மோனிக் ரெசனன்ஸ், ஒரு கோஹிரன்ஸ், அதாவது ஒரு ஒருங்கிணைவு என்பது இருக்கும். அப்போது இறை வழிகாட்டுதலால் வழி நடத்தப்படும் ஒரு மனிதனாக உங்களுடைய அனுபவம் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். ஆனால் பெரும்பகுதி மக்களுக்கு மனம் பயம் சார்ந்த நம்பிக்கைகள், தடை செய்யக்கூடிய நம்பிக்கைகள், தன் வளர்ச்சியை தானே தடை செய்யக்கூடிய நம்பிக்கைகள், தனக்கு வில்லனாக இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், எதிர்மறை நம்பிக்கைகள், இதெல்லாம் என்ன பண்ணுன்னு சொன்னால் இந்த உயர்ந்த அலைவரிசையில் எப்போதுமே இருக்கும் உங்களுடைய இறை வழிகாட்டுதலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உங்களோட மனதை வச்சுருக்கும். அப்போ உங்கள் மனதால் இறை வழிகாட்டுதலை புரிந்து கொள்ள முடியாத அனுபவத்தை ஏற்படுத்தும். ஆனால் இறை வழிகாட்டுதல் எப்போதும் உண்டு. சரி, இப்போது பிறருக்கு உதவி செஞ்சோம்னா நமக்கு கடவுள் இறங்கி வந்து வேட்டியை மடித்து கட்டிட்டு வந்து உதவி செய்வார் அப்படிங்கிறது, அந்த உண்மை எங்கே உண்மையாகும்னா, பிறருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போதே அந்த தர்ம சிந்தனையே என்னென்னா நமக்குள் ஒரு தெய்வீகமான அகச்சூழலை உருவாக்க ஆரம்பிச்சிருது, ஒரு தெய்வீகமான ஒரு வைப்ரேஷனை உருவாக்க ஆரம்பிச்சிருது. எப்படி நீங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டீங்கன்னா ஒரு நல்ல வைப்ரேஷன் வருதோ, அதே போல் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அகச்சூழலை உருவாக்கும் போது உங்களுடைய அலைவரிசை என்பது உயர்கிறது. அப்போது தொடர்ந்து அந்த பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்பில் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் உங்களோட மனம் தொடர்ந்து உயர்ந்த அலைவரிசையில் இருக்கும்போது உங்களுக்கும் இறைவனுக்கும் உண்டான அந்த தொடர்பை பெறும், அந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிறது நடந்து போயிடுது. அப்போது இறைவனால் வழிநடத்தப்படும் மனிதனாக நீங்கள் இருப்பீர்கள். அப்போ இது எப்படி இருக்குதுன்னா, இவ்வளோ நாள் வரைக்கும் கடவுள் எதுவும் பண்ணல, ஆனால் நான் என்னைக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆரம்பிச்சனோ அன்னையிலிருந்தே கடவுள் எனக்கு உதவ ஆரம்பிச்சிட்டாரு, இறங்கி வந்து எனக்கு உதவுறாரு, என்ன காப்பாற்றுறாரு, என்ன வழி நடத்துகிறார் அப்படிங்கிற அனுபவத்தை உருவாக்கும். ஆனால் வைப்ரேஷனல் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது நீங்கள் பிறருக்கு உதவி செய்யும்போது உங்களுடைய இறை வழிகாட்டுதலோடு உங்கள் மனம் ஒருங்கிணைவுக்கு வருது, இறை வழிகாட்டுதலை உணர்ந்து கொள்கிறது. இதுதான் இங்கே விஷயம்.
இப்போது ரெண்டாவது கேள்வி, சரி ஏன் நிறைய மக்கள், சரி ஒரு சில குடும்பங்கள், பாகவதர் இந்த மாதிரி குடும்பங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர்த்துக்கு தான தர்மங்கள் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய குடும்பம் இப்போது அழிந்து விட்டது, இல்லைன்னா அந்த வம்சம் விருத்தியாகவில்லை, இல்லைன்னா வம்சம் விருத்தியாகலைன்னா கூட பரவாயில்ல, அவங்க வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்களான்னா இல்லை, வறுமையோடு வாழ்ந்து மடிந்தார்கள். இது ஏன்? அப்போது என்ன கஷ்டம் இருந்தாலும் கடவுள் காப்பாற்றிருக்கணுமில்ல. பிறருக்கு அதாவது மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படிங்கும்போது கடவுள் அவங்கள கைவிடக்கூடாதுல்ல. அப்போது இதில் என்ன புரிதல் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால், நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தர்மம். ஆனால் அந்த தர்மம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? பிறருக்கு நீங்கள் உதவி எப்படி செய்கிறீர்களோ அதே போல் உங்களுக்கு நீங்கள் உதவி கொள்ள வேண்டும். அந்த சுய தர்மத்திலிருந்து விலகக்கூடாது. இப்போது நான் சம்பாதிக்கிற பணத்தை ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தாமல் நான் பாட்டுக்கு எடுத்து செலவு பண்ணிகிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு சேமிப்பு கிடையாது, ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சீர்திருத்தம் கிடையாது, ஒரு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பெட்டராக இல்லை. அப்படிங்கும்போது என் கையில் எப்படி பணம் தங்கும்? அப்போது எனக்கு வறுமை சூழும் அல்லவா? அப்போது பிறருக்கு வளமை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நான், எனக்கு வறுமை நான் உருவாக்குறேன்னா என் மனம் குறைந்த வரிசையில் தான் இருக்கும். ஏன்னா வறுமை என்னை துரத்தும் போது என்னால் அதே உற்சாகத்துடன் அதே ஒரு ஹையர் வைப்ரேஷனில் நான் இருக்க முடியாது. அப்போது நாம் செய்யக்கூடிய செயல்கள் அதனுடைய விளைவுகள் என்னன்னு மனுஷன் பாடம் கற்றுக்கணும். தந்த சுய தர்மத்தில் இருக்கணும். நீங்கள் தாராளமாக மக்களுக்கு செய்யுங்கள். அப்போ நான் எப்படி மக்களுக்கு நான் சேவை செய்கிறது? இப்போது எனக்கு நான் உதவிக்கணும்னா எப்படி? எனக்கு நான் உதவிட்டு மற்றவங்களுக்கு நான் உதவி பண்ணுறதுன்னா எப்படின்னா, உதாரணத்திற்கு உங்களுக்குண்டான பொருளாதாரத்தில் உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவது, உங்களை நம்பி இருக்கக்கூடிய பெரியோர்களை, மக்களை, அவர்களுக்குரிய கடமை செய்வதிலிருந்து நீங்கள் என்றைக்குமே விலகக்கூடாது. அதை அப்படியெல்லாம் விலகிட்டு உங்கள் குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு பிறருக்கு உதவுறதை கடவுள் முழுமையாக ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ, என்ன பொருளாதாரம் ஈட்டுறீங்களோ, அந்த பொருளாதார நிலையிலிருந்து உங்களுக்கு எந்த வகையில் மக்களுக்கு உதவி செய்ய முடியும். ஒன்றும் இல்லைங்க, நான் எப்பவுமே நான் சொல்கிறது ஒன்று தான். உங்களுக்கு பிடிச்ச ஆர்வம் தரக்கூடிய, உற்சாகம் தரக்கூடிய விஷயங்களை செயல்படுங்கள்னு சொல்லுவேன் நான். அது உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பிடிச்சதை செய்யுங்கும்போது உங்களுடைய சக்தியை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்குரிய பொருளை நீங்கள் ஈர்ப்பீர்கள். இந்த சுபிஷத்திலிருந்து நீங்கள் எதை மக்களுக்கு செய்வதால் உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுகிறதுன்னு பாருங்கள். ஒரு பொருளாக கொடுக்கணும்னா அது எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அதை கொடுங்க. இல்லைன்னா எந்த அறிவை தியானம் கொடுக்க வேணுமா, வித்தையை தியானம் கொடுக்க வேண்டுமா, இல்லை அவர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையாக மாறணுமா, எது உங்களுக்கு ஆர்வம் தருதோ அதில் இருங்க. அப்படிங்கும்போது உங்களுக்குரிய பொருளை நீங்கள் ஈர்ப்பீர்கள், உங்களுக்குரிய வளமையில் நீங்கள் இருப்பீர்கள், பிறருக்கும் நன்மையுடையவராக மாறுவீர்கள். அப்போது உங்களுக்கும் நன்மை, பிறருக்கும் நன்மை அப்படின்னு நன்மைக்குள் நீங்கள் இருந்தீர்கள் என்றால், இப்போது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மனுஷனாக மாறலைன்னா கடவுளோட உதவின்றது உண்டு. ஆனால் பொருளியல் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்துக்குள்ளே நீங்கள் மாட்டிக்குவீங்க. அப்போது உங்களுக்குண்டான சுய தர்மத்தில் இருங்கள், பிறருக்குண்டான தர்மத்திலும் இருங்கள். பிறருக்குண்டான தர்மத்தில் இல்லைன்னா அது சுயநலமாக மாறிடும். உங்கள் சுயத்திற்குண்டான தர்மத்தில் நீங்கள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் நன்மையுடையவராக இருக்க மாட்டீர்கள். அப்போ நன்மைங்கிறது எல்லா பக்கமும் இருக்கணும். புரியுதுங்களா? நாம் என்றைக்குமே நம்மளுடைய முழுமையை நோக்கி செல்லும்போது, நம்மளோட ஹையர் வைப்ரேஷனில் இருக்கும்போது, நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களால், வாழ்க்கை சூழ்நிலைகளால் நமக்கு எப்படி இறை வாழ்த்து வருகிறது அப்படிங்கிறது குறிப்பால் உணர்ந்துக்குவோம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் கும்பராசி, சரிங்களா? இப்போ எந்த சேனல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பாருங்கள், கும்பராசியாக 7.5 சனி, இப்போ ஜென்மச்சனி, பாதச்சனி நடந்துகிட்ருக்குது. ரொம்ப கடினம், எல்லாரும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்கன்னு அந்த கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த கமெண்ட் செக்ஷனில் அழுதுருப்பாங்க. என் உடலில் உயிர் மட்டும்தான் இருக்குது, மொத்தத்தையும் எடுத்துருச்சு சனி, போட்டு துவைச்சி எடுத்துருச்சும்பாங்க. இதெல்லாம் பரவாயில்ல. விருச்சிக ராசிக்காரங்க கூட சொல்லுவாங்க, இந்த சனி பயிற்சி எனக்கு சரியில்லைன்னு. அவங்களுக்கு 7.5 முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு, பட் இருந்தாலும் அவங்களுக்கு விடிந்த பாடில்லை. இப்படி எல்லா ராசிக்காரங்களும் கஷ்டம்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இதே சனீஸ்வர பகவான், என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க தேனிக்கு பக்கத்தில் ஒரு சனீஸ்வர பகவான் சுயம்பு கோயில் இருக்குது, அங்கே போயிருக்கிறாங்க. அங்கே போய் சாமி கும்பிட்டுருக்காங்க. சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணலான்னு சொல்லி தன் பேரை சொல்லும்போது என் பேர் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு, ஒரு நினைவுக்கு வந்திருக்கு. அவருக்கு பேருக்கும் நம்ம அர்ச்சனை பண்ணிடலான்னு சொல்லி என் பேருக்கு அர்ச்சனை பண்ணி சொல்லியிருக்காங்க. சொல்லி முடித்ததுக்கு பிறகு இன்னொரு நபர் வந்திருக்காரு. இன்னொரு நபர்
அவர் பேரை சொல்லியிருக்காரு, என்னுடைய பேரையே அவரும் சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக போச்சு. என்னங்க, நான் உங்களோட பேர் ராஜா ரகுராமன், அது ரொம்ப ஒரு தனித்துவமான பேர். ராஜா ராமன் இருக்கலாம், ரகுராமன் இருக்கலாம், பட் ராஜா ரகுராமன் அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான பேர் தான். ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஏதோ 2 பேருக்கு 3 பேர்த்துக்கு இருக்கலாம். அப்போ உங்கள் பேரை நான் சொல்கிறேன். சொல்லி முடித்ததுக்கு பிறகு ஒருத்தர் வர்றாரு, அர்ச்சனை பண்ணும்போது அவரும் உங்கள் பேரையே சொல்கிறாரு. எனக்கு ஒரு ஆச்சரியமாக போச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, கடவுள்கிட்ட இப்போ நாம் பிறருக்கு உதவி செய்யும்போது, என் ஞானத்தை நான் பகிரும்போது, அந்த நன்றியுணர்வில் மக்கள் எத்தனை பேர் அந்த நன்றி உணர்வில் கடவுளை பிரார்த்திக்கிறாங்களோ இல்லையோ, அது இறைவனுக்கு பிரார்த்தனையாக மாறுகிறது அப்படிங்கிறதையும் எனக்கு காண்பிக்கப்பட்டது. அப்படி தான் எனக்கு உணர்த்தப்பட்டது. அப்போது என்னுடைய தர்மத்தில் நான் இருக்கும்போது இறை ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே நடக்குது. நம்ம அதை தேடி செல்ல தேவையில்லை. நான் அர்ச்சனை பண்ண சொன்னேன்னா, நான் நீங்கள் கோயிலுக்கு போங்க, கோயிலுக்கு போய் எனக்கு சேர்த்து சாமி கும்பிடுங்க அப்படின்னு நான் என்றைக்காவது சொல்லியிருக்கிறேன்னா, அவர்களாக அர்ச்சனை செய்கிறார்கள். அவர்கள் அர்ச்சனை செய்யும் போதே இன்னொருவரும் என் பேரை சொல்கிறார். அப்படிங்கும்போது சனீஸ்வர பகவானுடைய ஆசீர்வாதமும் எனக்கு கிடைச்சது தானே. இன்ஃபேக்ட் எனக்கு என்னைக்கு 7:30 வந்ததோ அன்னைக்கு தான் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் வந்தது. பல லட்சக்கணக்கான மக்களுக்கு அந்த ஞானம் சேர்ந்தது. அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுடைய தர்மத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு எது ஆர்வம் உற்சாகம் தருதோ அதற்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுத்த மனிதனாக இருந்தீங்கன்னு சொன்னாலே, நீங்கள் இறை ஆசீர்வாதம் என்பது நீங்கள் தேடிச் செல்ல தேவையில்லை, இறை ஆசீர்வாதத்திற்குள்ளேயே இருப்பீர்கள் அப்படிங்கிற உண்மையை இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். சரிங்களா? அதனால் நாம் பிறருக்கு உதவி செஞ்சோம்னா தெய்வம் இறங்கி நமக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தமும், எதனால் நிறைய பேர் பிறருக்கு உதவி செய்தும் அவர்கள் குடும்பம் வறுமையில் இருக்கிறது, அவர்கள் குடும்பம் பெரிதாக விருத்தியாகவில்லை, வளர்ச்சி நோக்கி போகவில்லை அப்படின்றதுக்கும் அந்த ஒரு புரிதலை உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். அப்போது நீங்களாக இருப்பது தான் உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்கின்ற உதவி பிறருக்கும் அது உதவியாக மாறும். நீங்களாக இருப்பது தான் இறை உணர்தலையும் உங்களுடைய விழிப்புணர்வுக்கு அது காண்பிக்கும். நீங்களாக இருப்பது தான் வெற்றிக்குண்டான இலக்கணம், வெற்றிக்குண்டான அர்த்தம் என்னென்னா நீங்களாக இருப்பது. சரியா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச்.